ஓம் கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவராலும் எளிதாக உபாசிக்கக்கூடிய தெய்வம் விநாயகர். அவருக்கு பெரிய கோவில்கள் தேவையில்லை. ஆற்றங்கரை ஓரமாக அரசமரத்தடியில் கூட விற்றிருப்பார். மஞ்சளில், சாணத்தில், மண்ணில் எதில் வேண்டுமானாலும் அவரை பிடித்து வைத்து வழிபடலாம். அருகம்புல் அர்ச்சனையால் மகிழ்பவர், ஞானமே வடிவானவர், பூர்ணமானவர், அனைவருக்கும் பிடித்த அற்புதமான தெய்வம். நாம் எந்த காரியம் தொடங்கும் போதும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறோம். அது ஏனென்று தெரியுமா? யார் முதலில் விநாயகருக்கு தேங்காய் உடைத்தார்கள் தெரியுமா? பார்க்கலாம். தாரகாக்ஷன், வித்யுன்மாலி, கமலாக்ஷன் என்ற அரக்கர்கள் பிரம்மதேவனை குறித்து கடும் தவம் புரிந்தனர். சாகாவரம் வேண்டினர். பிரம்மனோ அது சாத்தியமில்லை என்று கூறினார். அசுரர்களின் புத்தி வித்தியாசமாக செயல்படும் தானே. அதன் பின் மூவரும் ஆலோசித்து, தங்களுக்கு யாராலும் புக முடியாத 3 நகரங்களை தாருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இந்த 3 நகரங்களும் ஒன்று சேர வேண்டும். அப்போது இது திரிபுரா என்று அழைக்கப்பட வேண்டும். எவர் ஒருவர் ஒரே பாணத்தால் இந்த 3 நகரத்தையும் அழிப்பாரோ அப்போதுதான் எங்களுக்கு முடிவு வர வேண்டும் என்று வேண்டினார்கள். கேட்டதை அப்படியே கொடுத்தார் பிரம்மா. அசுரர்களுக்கு வாழ்வு வந்தால் கேட்கவா வேண்டும்? அனைவரையும் துன்புறுத்தினர். தேவர்களாலும் மனிதர்களாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சிவபெருமானிடம் முறையிட்டனர். புறப்பட்டார் யுத்தத்திற்கு சிவபெருமான். தேரில் ஏறி சிறிது தூரம் சென்றார். உடனே தேரின் அச்சம் முறிந்தது. சரி செய்து சிறிது தூரம் சென்றார். பிறகும் தேர் முன்னேறவில்லை. எவ்வளவோ சரி செய்து பார்த்தும் தேர் புறப்படவில்லை. செய்வதறியாமல் திகைத்தார். அப்போதுதான் அவர் செய்த தவறு அவருக்கு ஞாபகம் வந்தது. எந்த காரியத்தை தொடங்கும் போதும் விநாயகரை வணங்கியே தொடங்க வேண்டும். அதுதான் சாஸ்திரம். தெய்வத்திற்கும் அந்த விதி பொருந்தும். தன் பிள்ளையாகவே இருந்தாலும் தான் விநாயகரை வணங்காமல் வந்தது தவறு என்றெண்ணி விநாயகரை தியானித்தார். திரிபுரர்கள் கோட்டையை தகர்க்க வேண்டி முக்கண் கொண்ட தேங்காயை உடைத்து விநாயகரிடம் வேண்டினார் சிவபெருமான். விக்னத்தை ஏற்படுத்துபவரும் அவரே, விக்னத்தை போக்குபவரும் அவரே. தியானித்த மாத்திரத்தில் பிரத்யக்ஷமானார். தேர் புறப்பட்டது. சிவபெருமானுக்கு உறுதுணையாக இருந்து திரிபுர சம்ஹாரத்திற்கு உதவினார். முக்கண்ணனே முதலில் விநாயகருக்கு தேங்காய் உடைத்தார். அன்று முதல் இன்று வரை நாம் எந்த காரியம் செய்தாலும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்தே ஆரம்பிக்கிறோம். தேங்காயில் உள்ள முக்கண் என்பது நமது முக்குணங்களையும் குறிக்கிறது. நமது முக்குணங்களையும் விநாயகர் முன் சிதறிப்பதன் மூலம் நான் என்ற அகங்காரம் அழிகிறது. வெற்றியும் ஞானமும் கிடைக்கிறது. ஜெயமே உண்டாகிறது. பூர்ணத்தின் வடிவானவரை, எளிதில் உபாசிக்கக்கூடியவரை இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் நாமும் வணங்கிட நம் காரியத்தடைகள் நீங்கும். ஞானமும் வெற்றியும் பெறுவோம். பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்குவோம். வெற்றிகளை குவிப்போம். அனைவருக்கும் ஸ்ரீசுதாவின் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.